சார் இப்போ கொள்கை பரப்பு செயலாளராக வந்திருக்கீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க சார் தொண்டர்களுக்கு? திருப்பி பேசுவோமே. இல்லை சரி, தலைவர் வந்து முன்னாடியே நம்ம ஏற்கனவே அந்த மாநாட்டில் அறிவித்த மாதிரி நம்ம கட்சியோட அடிப்படையே கொள்கை தான். கொள்கை பிடிப்போட எல்லாம் இருக்கணும்னு தான் தலைவர் விருப்பம். அதனால் நம்ம தொண்டர்களும் ஃபஸ்ட்டு கொள்கையை தான் முன்னிறுத்தணுங்கிறது தான் எங்களோட விருப்பம். தமிழ்நாட்டில் ஜாகிரபிலாம் நீங்கள் கிருஷ்ணகிரி போன்ற இடங்களில் ரூரல் ஹெல்த்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. தமிழ்நாடு மக்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்தவரை உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்லை, நான் இப்போ ஆஸ் அ காமன் சிட்டிசன் தான் ஃபஸ்ட் அன்றைக்கே சொன்ன மாதிரி இப்போ கடந்த 50 இயர்ஸ்க்கு மேலாக உங்களுக்கே தெரியும் இந்த ஆட்சி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ எல்லாருமே பார்த்து ஒரு மாற்றம் வேணும்னு கண்டிப்பாக எல்லோரும் விரும்புகிறாங்க, இன்க்ளூடிங் மீ. அதனால் டெஃபினட்டாக ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது தமிழ்நாட்டுக்கு இருக்குது. இப்போ திராவிட கட்சிகள் குறிப்பாக ஜாம்பவான்களாக அவங்க களத்தில் இருக்காங்க, அவங்கள எப்படி நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணி வர போகிறீங்க சார்? இல்லை, ஜாம்பவான்கள்ங்கிறது பணபலம் அந்த பலம் தானே இருக்குது. நல்லாட்சினால அவங்க ஜாம்பவான் கிடையாது. கண்டிப்பாக மக்கள் வந்து இந்த ஆட்சி மேலே கடும் அதிருப்தியில் தான் இருக்காங்க. அதனால் அது எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். யூபிஎஸ்சி போன்ற சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ரொம்ப கஷ்டமான எக்ஸாம்ஸ், அதெல்லாம் வந்து விட்டுட்டு குறிப்பாக நிறைய மத்திய அரசுலையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ் போன்றவர்களாம் இருக்காங்க. இந்த மாதிரியான வர்றவங்களுக்கு நீங்கள் ஒரு எப்படி சொல்ல விரும்புகிறீங்க? இந்த பாலிடிக்ஸ்க்கு வர்றது எந்த அளவுக்கு ஒரு இல்லை, எல்லா ஃபீல்டும் நல்ல ஃபீல்டு தான். அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஆரம்பத்தில் இருந்தே வந்து ஒரு சமூக சார்ந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. 15 இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக வந்து சிவில் சர்வீஸுங்கிறது ஒரு அதிகாரங்கிறது ஒரு தேர்வு எழுதி வர்றது வந்து உண்மையான அதிகாரம் மக்கள்கிட்ட தான் இருக்குது. ஒரு அல்டிமேட் பவர் சாவரன்னா பீப்புள் தான். ஸோ அண்ணாமலையும் ஐபிஎஸ் முடிச்சுட்டு தான் இந்த ஃபீல்டில் இருக்காரு. இப்போ சசிகாந்த் செந்தில் வந்து காங்கிரஸில் இருக்காரு. அவரெல்லாம் எந்த அளவுக்கு அவங்களுடைய பணிலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? திருப்பி பேசணும். நம்ம சசிகாந்த் செந்தில் வந்து என்னோடய பேட்ச்மேட்டு, 2009 பேட்ச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து சேலத்தை சேர்ந்தவராக இருக்கீங்க. குறிப்பாக தமிழகத்தில் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இப்போ ஒரு கிருஷ்ணகிரிலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த ஒர்க்கு எப்படி பார்க்குறீங்க சார்? அது உங்களுக்கு எந்த ஃபீட்பேக்கு எப்படி? இல்லை, ரொம்ப மன நிறைவான பணி அது. என்ன ஒரு 5.5 வருஷம் ஒரு கிராமத்தில் வந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நான் அங்கேயே தங்கி இந்த மெடிக்கல் ஆஃபீஸர் குவார்ட்டர்ஸ்லேயே தங்கி நான் வேலை பார்த்தேன். இப்போ நினச்சாலும் ரொம்ப மன நிறைவான அது பணி அது. ஸோ சின்ன வயசுலேயே உங்களுக்கு பாலிடிக்ஸில் வர இன்ட்ரெஸ்ட் எதுவும் இருந்தது? சின்ன வயசுலன்னு சொல்ல முடியாது. வந்து சின்ன வயசில் எப்படி இருந்ததுன்னா ஏதாச்சும் ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக பண்ணணும்னு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நான் +2ல் இன்ஃபேக்ட் நான் ஒரு மாநில அளவில் 2வது இடத்த பிடித்திருந்தேன். அதோட இன்டர்வியூவில் கூட நான் மருத்துவத்துறையில் ஆராய்ச்சி செய்ய தான் விருப்பங்கிறத நான் என்னோடய பேட்டியில் சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறதுல வந்து ஒரு பெரிய ஈடுபாடு கிடையாது. சம்திங் ஒரு லாங் ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் பண்ணணுங்கிறது என்ன இருந்தது. காலேஜ் படிக்கிறப்ப எங்கள் சீனியர்ஸ் 2 பேர் சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணாங்க. ஸோ அதை பார்த்து சிவில் சர்வீஸ்க்கு வந்தேன். சிவில் சர்வீஸ் பார்த்துட்டு இன்னும் நம்ம அதுக்கு டெஃபினட்டாக சிவில் சர்வீஸில் பண்ணலாம். பட் அதுக்கான ஸ்கோப் இருக்குது, அதுக்கான ஒரு லிமிட்டட் ஸ்கோப் இருக்குது. ஸோ அதை தாண்டி பண்ணணுங்கிறப்ப நெக்ஸ்ட்டு. விஜய் எப்போ இருந்து உங்களுக்கு தெரியும் சார்? அவருடைய பாலிடிக்ஸ் வருவார்னு தெரியுமா? அவருடைய எதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா சொல்லுங்கள். இல்லை, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த நான் கேள்வி ரிசர்வ் பண்ணிக்கிறேன். என்னோட முதல் உரையில் அதை பற்றி நான் பேசுகிறேன். நிறைய பேர் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. சம்பு கல்லோலிகர் போன்றவர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கர்நாடகாவில் போயிட்டு எலெக்ஷனில் தோல்வியில் அடைஞ்சார். சந்தோஷ்குமார் போன்றவர்லாம் கூட அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? தனிப்பட்ட உதாரணத்தை வேணால் நம்ம பார்த்துக்கலாம். ரைட், தேங்க்யூ. பரப்பு செயலாளர்ன்றது குறிப்பாக ஏன்னா ஏடிஎம்கேல ஜெயலலிதா போன்றவர்கள் வகித்த பதவி, குறிப்பாக டிஎம்கேல ஆராசா போன்றவர்கள்லாம் வகித்த பதவி, அந்த ஒரு பெரிய லெவலுக்கு போது கொள்கை இன்னும் எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டடி பண்ணியிருக்கீங்க தவாக்காவோட கொள்கை? இல்லை, இந்த முக்கிய நீங்கள் சொன்ன மாதிரி முக்கிய பொறுப்பை வந்து எனக்கு கொடுத்த தலைவர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. என் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை கண்டிப்பாக நான் பூர்த்தி பண்ணணும்னு நம்புறேன். இளைஞர்கள் சப்போர்ட் இருக்கா சார்? இப்போ நீங்கள் பார்க்கும்போது ஃபீல்டில் ஏற்கனவே நீங்கள் ஸ்டடி பண்ணியிருப்பீங்க 2-3 வருஷமா. இளைஞர்கள் சப்போர்ட் எப்படி இருக்கு? இளைஞர்கள் சப்போர்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் ரிப்போர்ட்டராக இருக்கீங்களா? இளைஞர்கள் சப்போர்ட் தாவைக்காக இருக்கா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். இருக்குல்ல? இல்லை, டெஃபினட்டாக அந்த ஸ்டடி போயிட்டு தான் இருக்குது. ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. இப்போ நான் இன்டர்னலாக எடுத்த சர்வேலாம் ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. எந்த அளவுக்கு சார் இப்போ தனியாக தான் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? கூட்டணி பற்றிலாம் தலைவர் தான் முடிவு பண்ணுவார். பல்வேறு விஷயங்கள் விரிவாக பேசியிருக்கா. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் ரமேஷ்.